சின்ன பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்த் செக்அப் தேவையா? ஒரு சில டெஸ்ட் மேண்டேட்டரியா தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் செக் எவ்ரி இயர் கிட்ஸுக்கு பண்றது மேண்டேட்டரிங்க. கிட்ஸுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி ரொம்ப காமனா வரும், ஆனா நம்ம ஈஸியா மிஸ் பண்ணுவோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப நல்லா படிக்கிற ஒரு குழந்தை திடீர்னு ஸ்கூல்ல வந்து சரியா படிக்கல, புவர் ஸ்கோலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஹேர் லாஸ் இருக்கு அவளுக்கு, அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் பல்பம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சில ஸ்மால் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவோட ஒரு சிம்டம் தான். பசங்களுக்கு நல்லா தான் ஹெல்த்தியா தான் தரும், ஆரோக்கியமா தான் ஊட்டுறோம் அவங்களுக்கு. இருந்தாலும் எவ்ரி இயர் சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா ஏர்லியா அனிமியாவை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஐவி ஐரன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பிளஸ் அவங்களுக்கு ஸ்கூல்லயும் வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். பெரிய டெஸ்ட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான். கம்ப்ளீட் ஹீமோகிராம், ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு, பிளேட்லெட் எவ்வளவு இருக்கு, டோட்டல் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்க போதும். இப்போ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, நான் ஏன் அயன் மாத்திரை போடணும், என் குழந்தைக்கு டேட்ஸ் எல்லாம் தரணுவாங்க. நீங்க ஹீமோகுளோபின் வந்து கொஞ்சம் 1 கிராம் இல்லனா ஒரு 0.5 கிராம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 250 கிராம்ஸ் டேட்ஸ் சாப்பிடணுங்க. 4 கிலோ டேட்ஸ் எந்த குழந்தையா சாப்பிடுமா? ஒரே டைம் உங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆன் தெரப்பி மாதிரி. ஸோ நம்ம குழந்தை நார்மல் சொல்லி நம்ம சொல்லலாம், நம்ம சுத்தி இருக்கவங்க சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்றது பெட்டருங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர்.